Good morning students. Today we are going to see about Geographical Information Systems GIS. Okay, புவியியல்சார் தகவல் அமைப்புகள் சொல்வாங்க. GIS is a computer system for capturing, storing, checking and displaying data related to positions on earth surface. Okay, so உங்களுக்கு வந்து புவி பரப்பின் மீதுள்ள அமைப்பு சார்ந்த தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா படம் பிடிக்க, சேமிக்க, சோதிக்க மற்றும் காட்சிப்படுத்த உதவும் ஒரு தகவல் சார் கணினி சார் ஒரு அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் டிஸ்பிளேயிங் டேட்டா இட் இஸ் a computer system. Okay, so positions on earth surface, so also to manipulate, analyze, manage and present spatial or geographical data. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே இருக்க தகவல்கள் அளிக்கிறதுக்கு திறம்பட வந்து கையாள்வதற்கும் இல்லை பகுத்தறிவதற்கும் நிர்வகிக்கும் உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. Okay, so GPS is a satellite navigation system சொல்லியிருக்காங்க, used to determine the ground position of an object. புவியின் மீதுள்ள ஒரு அமைவிடத்தை மக்கள் துல்லியமாக கண்டுணர பயன்படும் ஒரு அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் it is a constellation of approximately 30 well space satellite கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சில சம இடைவெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பூமியின் மீது சுற்றி வரும் நட்சத்திர கூட்டம் போன்ற 30 செயற்கைக்கோள் ஒருங்கமைந்த கூட்டமைப்பாகும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்லும்போது, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது, இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த கிரவுண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். புவியின் மீது உள்ள ஒரு அமைவிடத்தை மக்கள் வந்து துல்லியமாக வந்து கண்டறிய இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ அந்த சேட்டலைட்ஸ் தட் ஆர்பிட்ஸ் Earth and make it possible for the people with ground receivers to pinpoint their geographical locations கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருங்கமைந்து ஒரு அங்கே என்னென்ன இருக்குது அந்த அமைவிடத்தில் வந்து துல்லியமாக நம்ம கண்டுணர வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, புவியின் மீது உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம ரிசீவ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட லொக்கேஷன், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சம் அப்ளிகேஷன்ஸ் இன் விச் GPS is currently being used for around the world include எதுக்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மைனிங், ஏவியேஷன், சர்வேயிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் மெரைன் எக்கோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சுரங்கமோ இல்லை வான் பயணம் அடுத்தது அண்ட் தட் இஸ் வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகே, மற்றும் கடல்சார் சூழல் தொகுப்பு உலகம் முழுவதும் அளந்தறிய பயன்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தற்போதைய பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு செயல் தொகுப்பாகும் சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் GIS சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவியியல்சார் தகவல் அமைப்புகளின் முக்கியத்துவம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்டம் கொடுத்துருவாங்க, அதாவது சூழல் தக்க மதிப்பீடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இயற்கை சீற்றம் மேலாண்மை, நிலச்சரிவு அபாயங்கள் வரையறுக்கிறதுலாம் இது வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோனிங் ஆஃப் லேண்ட் சைட் அசார்ட்னு கொடுத்துருக்காங்க, நிலப்பரப்பு மற்றும் பயன்பாடு தீர்மானிக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் லேண்ட் கவர் அண்ட் லேண்ட் யூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் ஃப்ளட் டேமேஜ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெள்ள அபாய பாதிப்புகளை மதிப்பீடு வந்து பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளங்களை வந்து மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் இருக்குது, அந்த வளங்கள் இயற்கை வளங்கள் எப்படிலாம் இருக்குது அது மேலாண்மை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாயில் மேப்பிங் ரொம்ப முக்கியமானது, மண் வரைபடம் உருவாக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வெட்லேண்ட் மேப்பிங் கொடுத்துருக்காங்க, ஈரநிலை வரைபட தயாரிப்புக்கு இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வல்கனிக் ஹசார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நீர்ப்பாசன மேலாண்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மற்றும் எரிமலை அபாயங்களை கண்டறித்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வல்கனிக் அந்த எரப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த அபாயங்கள் எங்கெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டறியத்துக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. வெஜிடேஷன் ஸ்டடீஸ் அண்ட் மேப்பிங் ஆஃப் த்ரெட்டன் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷியஸ், அச்சுறுத்தப்பட்ட இடவரை சிற்றனங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எண்டமிக் ஸ்பீஷியஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தாவர கூட்டங்களுக்கு வரைபடம் நம்ம தயாரிக்கவே இது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ த்ரெட்டன் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷியஸும் பயன்படுது. அதோட வெஜிடேஷன் அந்த மேப்பிங் நம்மளுக்கு ஈஸியாக அந்த வரைபடத்தை தயாரிக்க தான் இது பயன்படுது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா எதுக்கெல்லாம் பயன்படுது வந்து பார்த்தோன்னா இந்த GPS மூலமாக, அதாவது GPS சொல்லலாம் இல்லை GIS மூலமாக உங்களுக்கு புவியியல்சார் தகவல் அமைப்புகள் ஈஸியாக நம்ம கண்டறிஞ்சலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது புவியின் மீதமுள்ள ஒரு அமைவிடத்தை மக்கள் துல்லியமாக கண்டுணர இது வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஜென்ரலாக சொல்லும்போது 30 செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கமைத்து உங்களுக்கு நட்சத்திர கூட்டமாக இது வந்து நம்மளுக்கு செயல்படுறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்சதுக்காக இந்த அமைப்புகள் ஒரு முக்கியத்துவமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ரிமோட் சென்சிங் கொடுத்துருக்காங்க, தொலை உணரின்னு சொல்லுவாங்க. இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிடெக்டிங் அண்ட் மானிட்டரிங் த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஏரியா. ஓகே, ஸோ உங்களுக்கு தொலை உணரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தின்
பண்புகளை வந்து கண்டுபிடிக்க அது வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஏரியா வந்து பார்த்தோன்னா அந்த கேரக்டரிஸ்டிக் ஏரியா வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த பண்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிமோட் சென்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. By measuring is reflected and emitted radiations at a distance from a targeted area. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்காணிக்கவும் உதவும் சொல்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வந்து பார்த்தோன்னா கதிரியக்க உமிழ்வு ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அது தொலையிலிருந்து குறிப்பிட்ட இடத்தை அளவிட உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ டூல் யூஸ்ட் இன் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் பை கிவிங் எக்ஸாக்ட் பிக்சர். ஓகே, எக்ஸாக்ட் பிக்சர் அண்ட் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஈவன் எ சிங்கிள் ட்ரீ ஆர் எ லார்ஜ் ட்ரீ ஆஃப் வெஜிடேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் வைல்ட் லைஃப் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் யூஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படிலாம் கணிக்க முடியும்னா ஒரு தனி தாவரம் முதல் பெரிய தாவர தொகுப்பு மற்றும் வன உயிரிகளை பாதுகாக்கின்ற செயல்முறைகளின் சரியான படக்குறிப்பு மற்றும் தகவல்கள், சரியான படக்குறிப்பு உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஒரு சிறிய தாவரம் இருந்துலேருந்து ஒரு தனி தாவரத்துலேருந்து ஒரு தாவர தொகுப்பு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த படக்குறிப்பு மற்றும் தகவல் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக இதன் மூலம் கண்டறியலாம் சொல்கிறாங்க. ரிமோட் சென்சிங் மூலமாக நம்ம கண்டறிய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கருவி தான் அர்த்தம். ஓகே, இது ஒரு கருவின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் classification of land use patterns and study of identification of biodiversity, rich or less area for futuristic works and conservation and maintenance of various species including commercial crop, medicinal plants and threatened plants. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா நம்ம உயிர் பன்மம் வந்து பார்த்தோன்னா அதாவது பயோடைவர்சிட்டி குறைந்து அல்லது அதிக பரப்புள்ள தாவரங்கள் இனம் காணுதல், அதாவது பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ முக்கியமானது பார்த்தோன்னா தாவரங்கள் சொல்லும்போது பணப்பயிரெலாம் இருக்குது, கேஷ் க்ராப்ஸ் இருக்குது, மருத்துவ தாவரங்கள் இருக்குது, அச்சுறுத்தப்பட்ட தாவரங்கள் எண்டமிக் ஸ்பீஷஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு த்ரெட்டன் ஸ்பீஷஸ்லாம் இருக்குது, தாவரங்கள் பல்வேறு சிற்றனங்கள் இருக்குது. வருகாலங்களில் வந்து அந்த தாவரத்தை நம்ம பாதுகாக்கணும், அதை பராமரிக்கணும், அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கன்சர்வேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்பீஷியஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் நேச்சர். ஓகே, அந்த சிற்றனங்களை வந்து வருங்காலங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. ரிமோட் சென்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்முறை தான், ஒரு சரியான ஒரு படக்குறிப்பு மற்றும் தகவல் மூலம் இந்த கருவி மூலமாக நம்ம கண்டறிய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, helps predicting a favorable climate for the study of spreading of disease and controlling it கொடுத்தாங்க. வாட் இஸ் யூஸ் சொல்லும்போது விரும்பத்தக்க சூழலை நிர்ணயிக்கவும், நோய் பரவுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் முதலியவற்றை அறிய உதவுது. ஓகே, விரும்பத்தக்க சூழலை நம்ம ஏற்படுத்தலாம். நம்ம அதே தந்தவன் நோய் எங்கெல்லாம் பரவுது, தாவரங்கள் வந்து எங்கெல்லாம் பரவி அந்த நோய்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துலேருந்து பல தரப்பட்ட இடத்துல வந்து எப்படிலாம் பரவி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம அந்த டிடெக்ஷன் மூலமாக நம்ம வந்து பார்த்தோன்னா மானிட்டர் மூலமாக நம்ம பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து மேப்பிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், வனத்தீ ஏற்படும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படும், திடீர்னு எப்படி ஏற்படுதுன்னு தெரியாது, அது எவ்வளோ தூரம் வந்து ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ தூரம் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வனத்தீ மற்றும் சிற்றின பரவலை வரைபடமாக பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஸ்பீஷிஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளோ இடத்துல இருக்குது, இந்த சிற்றினங்கள் எவ்வளோ தாவரங்கள் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதன் மூலமாக டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ட்ராக்கிங் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் அர்பன் ஏரியா டெவலப்மெண்ட் அண்ட் சேஞ்சஸ் இன் த ஃபார்ம்லேண்ட் ஆஃப் ஆர் ஃபாரஸ்ட் ஓவர் செவரல் இயர்ஸ், நகர பகுதி வளர்ச்சி எப்படி இருக்குது மற்றும் வேளாண் நிலம் வந்து அல்லது காடுகளில் பல வருடங்களுக்கு நிகழும் மாறுபாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்காணிக்க முடியும். ஓகே, அந்த பேட்டர்ன்ஸும் தெரிஞ்சுக்க முடியும், வேளாணோட நிலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், அடுத்தது காடுகளில் பல வருடங்களாக நிகழும் மாறுபாடுகள்லாம் எப்படிலாம் இருக்குது சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து ரிமோட் சென்சிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேப்பிங் ஓஷன்ஸ் பாட்டம் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கடலடி மட்டம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவற்றின் வளங்களையும் படமிட பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேப்பிங் அண்ட் ஓஷன்ஸ் பாட்டம் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சேட்டலைட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, ஜிஐஸில் வந்து உங்களுக்கு 30 வகையான செயற்கைக்கோள்கள் வந்து ஒருங்கமைத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக கண்டுபிடிக்க பயன்படுதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது கிரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை ரிமோட் சென்சிங் மூலமாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஈகோ சிஸ்டமில் வெஜிடேஷன்ஸில் எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படிலாம் வந்து கன்சர்வ் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் மெயினாக எது தேவைன்னா சேட்டலைட்ஸ் தான். ஓகே, அப்போது அதாவது சேட் சொல்லும்போது பார்த்தோன்னா செப்டம்பர் 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லும்போது வெதரிங் ஃபோர்காஸ்டிங், சைக்ளோன்
predictions and tracking services in India. உங்களுக்கு காலநிலை வந்து முன்னறிவிப்பு மற்றும் புயல் கணிப்புலாம் ஈஸியாக இது பண்ணிடலாம். சைக்ளோன் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதோட கணிப்பு சேவை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், ட்ராக் பண்ணிடலாம். இன்செக்ட் 3D சொல்லும்போது செப்டம்பர் 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஓகே, அதாவது இயற்கை சீற்ற மேலாண்மை வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த சேட்டலைட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கேட்டோசாட் 2 சொல்லும்போது ஜனவரி 2018 எர்த் அப்சர்வேஷன்ஸ், ஓகே. புவி உற்று நோக்குதல் எப்படி இருக்குது, எர்த்தோட அப்சர்வேஷன்ஸ் ஈஸியாக நம்ம அதை சுற்றி எர்த்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்சர்வேஷன், என்ன நம்ம மாற்றங்கள் இருக்குது, எப்படி ப்ரெடிக்ட் ஆகுது, எப்படி வந்து பேட்டர்ன்ஸ்லாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து GSAT 6A சொல்லும்போது மார்ச் 2018 ஃபார் கம்யூனிகேஷன்ஸ், ஓகே. தகவல் தொடர்புக்காக முக்கியமான கம்யூனிகேஷன்ஸ்க்காக இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேட்டோசாட் அதாவது 100வது சேட்டலைட்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி 2018 டு வாட்ச் பார்டர் சர்விலன்சஸ், ஓகே. எல்லை பாதுகாப்பு வந்து கண்காணிக்க ரொம்ப இது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேட்டலைட்ஸை வந்து நம்ம அதை சுற்றி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம புவி சார்ந்து வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஈகோசிஸ்டமில் என்னென்னால மாறுபாடுதல் ஏற்படுது, என்னென்னால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பீஷஸ்லாம் இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, காலநிலை மாற்றங்கள் எப்படிலாம் ஏற்படுது, இதனால் வந்து பார்த்தோன்னா எதனா சீற்றங்கள் ஏற்படுதா, ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வரைபடமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக வரைபடமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது எது மூலம்னா ரிமோட் சென்சிங் மூலம் தான், ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.